என்னம்மா என்னம்மா செய்ய போறீங்க? சிக்கன் குழம்பு செய்வீங்களா? அது மூச்சு பாக்குற என்ன ஊருமா அது? மானாமதி கூட்டுறோடா. என்ன டைம்? 5 மணி இப்போ சமைக்கிறீங்க? என்ன மதியம் சாப்பாடா நைட் சாப்பாடா? இது நைட் சாப்பாடா. 5 மணிக்கே சமைக்கிறீங்க? என்ன பண்றது? காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வெட்டறதுக்கு டைம் ஆயிடுச்சுல. டைம் ஆயி போச்சா? நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டா. என்ன அம்மா பாப்பா உன் பேர் என்ன? வெண்ணிலா. வெண்ணிலாவா? 2 பேரும் சேர்ந்து சமைக்க போறீங்களா? ஏமா தமிழ் தெரியுமா உனக்கு? ஓகே ஓகே. பார்க்கலாம் எப்படி செய்றீங்கன்ட்டு. நீங்க சாப்பிட்டு ஆச்சி சொல்லுங்க எப்படி செய்றோம்னு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒவ்வொன்றா போடும்போது சொல்லணும். சுகன்யா சுகன்யா என்ன வெண்ணிலா 2 பேர் ஒவ்வொன்றா போடும்போது சொல்லணும்னா ஏமா உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? மேரி. மேரி 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 மேரி. என்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கீங்க? குடும்பம் பெரிய குடும்பமா? என்ன படிச்சிருக்கீங்க? 5வது 6வதா? ஏன் அதுக்கு மேல படிக்கல நீங்க? இல்ல கொரோனா வந்துச்சுல, அதுக்கு லாக்டவுன் போயிட்டாங்க. சரி. அதே நாங்க வயசுல வந்துட்டோம்ல, அதுக்கு அப்படியே வந்துட்டோம். நாங்க ஸ்கூல் போறது வந்துட்டோம். படிக்காததுக்கு காரணம் கொரோனா. ரெண்டாவது நீங்க வயசுக்கு வந்ததா? படிக்க கொரோனா வராம இருந்தாக்கா படிச்சிருப்பீங்களா? காலேஜே முடிச்சிருப்பீங்களா? 10வது படிச்சிருப்பேன். அதெல்லாம் நாங்க படிக்கிறீங்க தூரமா இருக்கு எங்க ஸ்கூல். போய் படிச்சுக்க முடியாது. ஒரே ஒரு ஹாஸ்டல் படிக்கணும். நாங்க அப்படிதான் 6 இருக்கு, நாங்க ஹாஸ்டல்ல தான் படிச்சோம். ஓ அப்படியா? ஆமா. சரி சரி சரி. இப்போ என்ன பண்றீங்க? இப்போ சும்மா வியாபாரத்துக்கு போய் வரோம். என்ன வியாபாரத்துக்கு போறீங்க? மணி விக்கிறோம், பின்னு விக்கிறோம். அந்த மாதிரி நாங்களே வாங்கிட்டு வந்து போட்டி அதுக்கு பண்ணி அமாவாசை கூட போய் வியாபாரம் பண்ணுவோம். என்ன ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க? மலையனூர் போவோம், காஞ்சிபுரம் போவோம். திருவிழாவுக்கு போய் வியாபாரம் பண்ணுவோம். அப்படி அங்கே எந்தெந்த ஊர்ல திருவிழா வந்து அந்த ஊர்ல போய் வியாபாரம் பண்ணுவீங்க. நீங்களே வாங்கி வந்து மணி கட்டி நீங்களே வியாபாரம் பண்ணுவீங்களா? வியாபாரம் பண்ணி காசு யார்கிட்ட கொடுப்பீங்க? எனக்கு எங்க அம்மா தூரமா இருக்குது. நான் மட்டும் இல்ல, அதுக்கு நான் வியாபாரம் பண்ணி நானே வச்சுப்பேன். இவங்களும் அத்தை மாமா அம்மா அப்பா இங்க இருந்தா அவங்க வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. எங்க அத்தை மாமா வெண்ணிலா நீ என்ன வியாபாரம் பண்ற? அதேதானா? மணி வியாபாரம் தானா? அவங்க பாட்டி இல்ல, அவங்க வியாபாரம் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஓஹோ சரி 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 சரி. வீட்டுல அப்ப நீ சமைப்பீங்க? சமையல் நீங்க தானா? எங்க அம்மா அப்பா எல்லாம் சின்ன வயசுல எங்களுக்கு கத்து கொடுத்துட்டாங்களா? அவங்க வியாபாரத்துக்கு போனா நீங்க சமையல் செஞ்சு வச்சிருவீங்க. இங்க வீட்டுல இருக்கும் போது நாங்க எங்க அம்மா அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க செஞ்சு கொடுப்பீங்க. இன்னொரு அம்மா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச முகமா இருக்குது. ரோசி நீ இந்த ஊர் தானா? எங்கப்பா நல்லா இருக்கியா? ரோசி நான் பாத்துருக்கேன். ரோசி தெரியும். என்ன ரோசி என்ன வியாபாரத்துக்கு போலையா? வீடு கட்டுறாங்கல்ல, அதனால தான் இங்க இருக்கிறோம். இப்போ எல்லாம் வீடு கட்டுறாங்க போது உடச்சிட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னாப்புல. இப்போ எல்லாருக்கும் வீடு கட்டுறாங்க. தக்காளி தக்காளி ஓகே ஓகே. எல்லாம் நிறைய போறீங்க. கறி நிறைய இருக்கா? குடும்பம் பெரிய குடும்பமா? எல்லாருக்கும் தரக முடியலையா?
ரோசி உங்களுக்கு வீடு கட்டுறாங்களா? ஆமா எனக்கு வீடு கட்டுறாங்களா? சூப்பர். போடுமா. ಅಲ್ಲೂರು ಮಾಡವಿಲ್ಲ ಏ ಮಾಡದಲ್ಲಿ ಕಡಿಗೆ ಕರಿ ಕೊಡದ ರಾಯರ್ ಇದು ಕರ್ತಿಲ್ಲ ಗದ್ದು ಖಾಲಿ ಕಾರಣ ಮಾಡಿ வெண்ணிலா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க வியாபாரத்துக்கு போய்? 200 300 400 ಐದು ತುಜ ಪಾವನ ಬಿಡ சிக்கன் குழம்பு என்ன நாங்கள் செய்கிறது நீங்கள் செய்கிறது என்ன வித்தியாசம்? நீங்கள் வந்து புதுசு போடுவாங்க, நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடுவோம். புதுசு போடுவோம், நீங்கள் அப்படியே பாருங்க. ஓ சொன்னாக்கா அது சுவாரஸ்யம் போயிடுதா? வெரி குட் வெரி குட். கறி எல்லாம் அதே காயெல்லாம் அதுச்சா? பானி கூட கறி போடுறாங்க. அந்த ஸ்கின் அந்த கோழி தோலெல்லாம் போட்டுறீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அது ருசியா இதுல தான் இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த கோழி தோல் தான்ல? சரிம்மா, நீங்க என்ன செய்வீங்க? ரிட்டன் சமையல் என்ன டெய்லி என்ன செய்வீங்க? சாம்பார், கார குழம்பு, தக்காளி குழம்பு, அப்புறம் முட்டை தொக்கு, முட்டை குழம்பு, சிக்கன், மட்டன் எல்லாமே செய்வீங்க. சரி மேரி, டெய்லி என்ன சமைப்பீங்க சாப்பாடு குழம்பு? நான் வந்து ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவேன். ஒரு வாட்டி அத்தை மாமா சமைப்பாங்க, அது பார்த்து கற்றுப்பேன். சாம்பார் பண்ணுவாங்க, ரசம் பண்ணுவாங்க, புதுசா மீன் குழம்பு பண்ணுவாங்க, புதுசா கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சமையல் எது? எனக்கு பிடிச்சது கீரை குழம்பு. கீரை குழம்பா? வெண்ணிலா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சொல்லப்பா சிக்கன் குழம்பு தான் பிடிக்கும். சிக்கன் குழம்பு தான் பிடிக்குமா? ரோசி? சாம்பார் தான் பிடிக்கும். சாம்பார் தான் பிடிக்குமா? சாம்பார், கீரை குழம்பு, சிக்கன் குழம்பு. சாம்பார் வந்து வெண்டைக்காய் போட்டப்ப அது போடுற எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் தான் குழம்பு, வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஐயா ஹோலிலே அப்படியே சிக்கன் குழம்பு மாவு போட்டு சூப்பரா இருக்கும். கார்த்தி பண்ணவா? என்னவா புதுசா ஒரு ஆள் ஆட் ஆயிட்டாங்கப்பா? என்ன உங்க பேர் என்னம்மா? வசந்தி. வசந்தியா? ஓஹோ, இப்போது 4 பேர். வசந்தி ஒன்று, மேரி, வெண்ணிலா, ரோசி, 4 பேர் சேர்ந்து கறி குழம்பு வைக்க போறீங்களா? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? ஏன் அது கடாய் கீழே விழாம இருக்கிறதுக்கா? கீழே வந்துருமா? நீங்க என்னம்மா பேர் சொன்னீங்க? வசந்தி. என்ன வேலை செய்றீங்க? மணி ஊசி விற்கிறீங்களா? இப்போ எல்லாருமே மணி ஊசி தானா வெண்ணிலா? எல்லாமே மணி ஊசி தானா? ஒரே ஊருக்கு போவீங்களா வேற ஊருக்கு போவீங்களா? எல்லா ஊருக்கு சுற்றுவீங்க வண்டியில்? அம்மா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா வசந்தி? உங்களுக்கு மேரி? அப்படியா? சரி 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 சரி. அங்கே அந்த பாப்பா வெண்ணிலா அதுவும் சின்ன பொண்ணு தான். ரோசி தெரியும், கல்யாணம் ஆகலை. ஓ 3 பேர் கல்யாணம் ஆகலை? மிளகாத்தூள் போடுறாங்களா? ஓகே. சரிம்மா, காரம் அதிகமா சாப்பிடுங்களா நீங்க? காரம் அதிகம் சாப்பிடுங்க. போயிடுமா? என்னென்ன மசாலா? ஒன்று ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள், அப்புறம் கையில் வச்சுக்கிறீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது ஆச்சி சிக்கன் மசாலா. ஓகே ஓகே. அது பச்சை மிளகாவும் போட்டிருக்கீங்க? பச்சை மிளகா, இஞ்சி பேஸ்ட் எல்லாமே போட்டு இது தண்ணி சொண்டச்சுதான் அது டேஸ்ட். ஆமா டேஸ்ட்.
அது சொண்டு இல்லைன்னா டேஸ்ட் அவ்வளோ இருக்கு. அவ்வளோ இருக்காது. வெண்ணிலா என்ன போடுறீங்க? சிக்கன் சிக்கன் மசாலாவா? ஏன் இன்னைக்கு என்னம்மா இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலையா? இன்னைக்கு வியாபாரத்துக்கு போல. ஏன் போல? நாங்க வந்து வாரத்துல ஒரு நாள் வியாபாரம் பண்றோம். வீட்டுக்காரர் தான் டெய்லி போய் வியாபாரம் பண்ணுவாரு. ஓஹோ. இன்னைக்கு போல. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் போவீங்களா? நீங்க போனீங்களா? போய் வந்துட்டீங்களா? போயிட்டு ஓகே. எவ்வளோ நீங்க சம்பாரிச்சிங்க வெண்ணிலா? ம். சீக்கிரட்டா 300 ரூபாவா? பரவாயில்லையே. ரோசி வியாபாரத்துக்கு போல. நீங்க மேரி போலையா? மணி கோக்குறாங்க. மணி கோக்குறாங்களா? சரி, எங்க வீட்டில் என்ன உங்களுக்கு பொழுதுபோக்கு? டைம் பாஸ். டைம் பாஸ். மணி கோப்போம், இல்லைன்னா அதை வீட்டில் செய்வோம். வீட்டில் என்னென்ன வேலை இருக்குதோ அதெல்லாம் வீட்டு வேலை செய்து சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது அதெல்லாம் அப்புறமா தான் பார்ப்போம். இப்ப எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. எதனாரும் தொழில் பண்ணிங்கன்னா தான் இருப்பாங்க. மணி கோக்குறதோ வியாபாரத்துக்கோ வீட்டுல என்ன இல்லையோ அது மாதிரி சின்ன சின்ன வேலை செய்வாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. கொஞ்ச நேரம் ஜாலியா இருப்பாங்க. எங்கன்னா போவாங்க வருவாங்க. அதுல குடும்பம் அவரு அங்க வசந்தி வந்த பிறகு தான் வாசனை வருது போகுது. எல்லாமே இதே ஊர் தானா மேரி? எல்லாம் இதே ஊர் தானா? மேரி வந்து துரு இருக்குது. அதுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே சுறுசுறுப்பா இருப்பியா? சுறுசுறுப்பா இருப்பியா? அப்படியா? என்ன சிக்கன் உருளைக்கிழங்கு போடுவீங்களா? உருளைக்காய் சேர்க்கிறோம். ஓஹோ, சூப்பர். என்ன மாதிரி பூ மாதிரி தூங்குற? ஒரே இடத்துல போட்ட ஒரே இதுல இது பண்ண முடியாதுல்ல. நாலு பக்கம் போட்டு அது ஆட்ட முடியும். அப்படியே இப்போ சமையல் செஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிங்களா? ஓகே, சூப்பர். ஒரே வீட்டுல சாப்பிட மாட்டோம். யாருமே வந்துட்டு அவங்களுக்கும் அவ்வளோ நாங்களும் இவ்வளோ பகிர்ந்து சாப்பிடுவீங்க. அவங்க வீட்டுல இருந்தா நாங்க சாப்பிடுவோம், எங்க வீட்டுல இருந்தா அவங்க சாப்பிடுவாங்க. போனா 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்கினா நல்ல சமையல் செஞ்சு நல்ல வாய்க்கு ருச்சியா சாப்பிடுவோம். அவ்வளவு கடலை வாங்கி சாப்பிட மாட்டீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவீங்க? முக்கியம் நீங்க சொல்லுங்க வசந்தி. எத்தனை வேலை சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? காலையில இட்லி வாங்கி சாப்பிட்டுடுவோம். மத்தியானம் எதுவுமே சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். ராத்திரி ஆகி பிடிச்சுன்னா எதுவுமே சப்பாத்தி மிப்பாத்தி சப்பாத்தி மிப்பாத்தி வாங்கி சாப்பிடுவோம் கடையில. அப்ப வீட்டுல ஒரு வேளை சாப்பிடுவீங்களா? வீட்டுல ஒரு வேளை தான். இருக்கிறவங்க ஒரு வேளை, இல்லாதவங்க 3 வேளையும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி. தண்ணி கொஞ்சம் ஊத்துமா. இப்போ வந்து கோழி குழம்பு மாதிரியா இல்ல ஃப்ரை மாதிரியா? அப்படியே ஃப்ரை மாதிரி தான். தொக்காவா? தொக்கு மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தினா இந்த உருளைக்காய் கொஞ்சம் வேகும். அப்புறமேட்டு நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி போடுவீங்களா கறி குழம்பு? கொஞ்சோண்டு போய் சேர்த்துக்கோ. அப்படியா? கறி குழம்பு புளி போடுவீங்களா? வித்தியாசமா சரி, நாங்களாம் போட மாட்டோம் கறி குழம்புக்கு. அப்படியா? அந்த கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துமா. இது வேகனாதான் நல்லா இருக்கும். போதுமா? ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு மதிக்காத அடங்காத ஒருத்தர் இருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ். அந்த மாதிரி மேரி வந்து சேட்டை பண்ணின்னு. அப்படியா? ரொம்ப சண்டைக்கு போக மாட்டேன், வர சண்டை விட மாட்டேன். அப்படித்தாங்களா? அப்படி இல்ல, நீ அடிச்சிட்டியா ஒரு அடிச்சா தீருவேன். ஏமா தப்பையில நீ அடிக்கலாம், நான் கேட்டுட்டு போயிடுவேன். ஏமா தப்பையில நீ அடிச்சா நான் சும்மா போயிடுவேன். நான் அடிச்சிட்டு சாரி சொன்னா விட்டுடணும். அடிச்சிட்டு சாரி சொன்னா விட்டுணுமா? சாரி எல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. தெரியாம வச்சுட்டு சாரி சொன்னா அது விட்டுணும். அப்படி இல்ல,
நீ என்ன அடிச்சிட்டியா நீ சரியா பண்ணனா பண்ணல அவ்வளவுதான் நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படிதான் இது உனக்கு நீயே சொல்லிடு ஏதோ பேச சொல்லி பேசாதே சரி ரோசி எப்படி என்ன கேரக்டர் மேரி அண்ணா எனக்கு எதுக்கு வம்பு எனக்கு எதுக்கு வம்பு அவங்க அடிச்சு திருப்பி அடிக்கணும் அவ்வளவுதான் நானே ஓனிக்கு சண்டை போட மாட்டாங்க வசந்தி உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? எனக்கு பசங்க 2 பசங்க இருக்கிறாங்களா? ஓகே ஓகே. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு வெளியே போயிடுது. ஓஹோ மணியால வாங்குறது அப்படியா? இப்போ என்னமா மசாலா போட வேண்டியது போட்டா சின்ன இருக்கு அப்புறம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ கறி தான் வேகணுமா? கறி தான் வேகணும், உருளைக்காய் வேகணும். அப்படியே மேரி சொந்த ஊர் ஆந்திராவா? அம்மா ஊர் வந்து ஆந்திரா, அம்மா ஊர் அப்பா ஆந்திரா, ஊர் வந்து தமிழ்நாடு. நீங்க எங்க இருந்து எங்க பிறந்தீங்க? நான் இங்க தான் பிறந்தேன். இங்க தான் பிறந்ததா? பிறந்து படிச்சதெல்லாம் அங்க தானா? எங்க அம்மா சாரி எங்க அப்பா சாலன்னு அங்க இங்க இருந்திருப்போம். எங்க அப்பா செத்துட்டார்ல, அது எங்க அம்மாக்கு இந்த ஊர் செட் ஆகல. இங்க எங்க அப்பா செத்தி 1 வருஷம் ஒரே எங்க அம்மா நிறைய குடிப்பாங்க. குடிச்சு போய் அவங்க உடம்பெல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல இருந்து எங்க ஆந்திரா இருந்து எங்க சித்தப்பா சித்தி எல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டாங்க. நீ அங்க இருக்காத வந்து நம்ம ஊருக்கு அங்க இருந்து இருந்து சொல்லி கூப்பிட்டா, அதுக்கப்புறம் அங்க போயிருந்தோம்னா அங்க போயிருந்தா எங்க அம்மா கொஞ்சம் குடிக்கல, நல்லா வியாபாரம் பண்ணாங்க. அப்ப எங்க அம்மாக்குன்னு ஒரு சொந்த இடமே இருக்குது. சொந்த இடம் இருக்குது, ஒரு வீடு வர போகுது. அப்படி எங்க அம்மாக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குது. ஆனா இங்க வந்து எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்குன்னு வரது ஒரு வீடு இருக்குது. தாத்தா ஊருக்கு இதுதான், அப்பா ஊரு இதுதான், அத்தை மாமா எல்லாரும் இங்க இருக்காங்க. இங்க இருக்க பிடிக்குமா அங்க இருக்க பிடிக்குமா? அப்படி சொல்ல முடியாது. ஆனா அம்மா கிட்ட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இது வேலைக்காக தான் வந்தேன், இல்லன்னா எங்க அம்மா கிட்ட தான் இருந்திருப்பேன். ஓ சரி. வேலை முடிஞ்சுனா போயிடுவீங்களா? போயிடுவேன். மறுபடியும் அங்க ஏதாவது வேலை இருந்தா அது பார்த்து முடிச்சிட்டு மறுபடியும் இங்க வருவேன். கல்யாணம் மாப்பிள்ளை இங்கதான் அங்கேயா? கட்பா இங்க இல்ல. இப்ப யாரா பாத்து வச்சிருக்கீங்களா? இல்லையா? இன்னும் கடை தெரியாது. வெண்ணிலா எப்படி மேரி எதனா பாத்து வச்சிருக்காங்களா? எனக்கு வயசு போகணும் 20, 21 அப்படி போனது அப்புறமா தான். சூப்பர் சூப்பர். இப்ப கல்யாணம் எல்லாம் இப்ப வயசு 16 தான் ஆகுது. 16 தானா? 16 தான் ஆகுது. சாரி சாரி சாரி. நான் ஒரு 19 வயசு ஆகுது. நெறி புடிச்சாதான் பொண்ணு கொடுப்பாங்களாம். இப்ப எல்லாம் பொண்ணே புடிச்சிக்கிறாங்க, நெறி புடிக்கிறதுக்கு விட்டாங்க. எங்க இப்போ நம்ம இருக்கிறது கொஞ்சம் லேஸ் தான். அந்த கொஞ்சம் அம்மா அப்பா பாத்துட்டு மறுபடியும் கல்யாணம் ஆகி போச்சு, புருஷ வீட்டுல தான் இருக்கணும். அது இருக்கிற கொஞ்ச நாள் அம்மாக்கு பண்ணிட்டு போனோம்ல, அம்மா வியாபாரம் பண்ணி கொடுக்காது, அம்மாவுக்கு நல்லா பாத்துக்காது. இப்ப அம்மாக்கு வந்து நம்ம மட்டும் தான், அப்பா இல்ல. இருக்கிறது 2 பொண்ணு, நான் அக்கா, எங்க ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்குது. அது அம்மா கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், நான் ஒரு கல்யாணம் பண்ணணும். நம்ம போற வீடு நல்லா இருக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும்ல. அது இருக்க கொஞ்சம் லேட் அம்மா பாத்துட்டு போகணும். அம்மா பாத்துட்டு நம்மளுக்கு எப்போ நல்லவனா தேடி வரணும், அப்போ நாம போகணும். அதுக்குள்ள எனக்கு காசு வேணும், அது வேணும் வேணும்னு போயிடக்கூடாது. நாம அப்படியா? பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க, நல்லா பழக்கம் இருக்கு. பரவாயில்ல, வெரி குட். அதான் எங்களுக்கு பேச விட்டு சொல்ல ராத்திரி ஆகுற எங்களுக்கு தெரியாது. பேசினே ஒரு ராத்திரி தூக்க சொல்ல பேசிட்டே இருப்பேன் நான். ரோசி எப்படி உனக்கு எப்படிமா? நீ எப்படி? அப்படி இல்ல, அது என்னன்னு தெரியல. எல்லாரும் சோம்பேறி. ஆனா வாய் பேச சொல்லுவாங்களே, அவங்க ரொம்ப பேசுவாங்க. இப்ப நம்ம டப டபன்னு பேசுவோம்ல, நம்ம சைலண்டா ஒண்ணுமே தெரியாது உட்காராங்க. அவங்க அதுக்கு நம்மவே கூட நம்ம அதிகமா பேசுறோம் நம்பிடலாம்ல. யார் ரோசி? சைலண்ட் டைப்பா? சைலண்ட் டைப். அவன் நம்பவே கூட நம்ப கூடாது. பேசுவேன் வாய் பேசி பேசி வாய் வலி. அவங்க நம்ப கூடாது. சும்மா திறந்தாலும் பேசினே நம்பிடலாம். எங்க ஃப்ரெண்டா இருந்தா பேசினே இருப்பேன். எங்க ஃப்ரெண்டால ஊருக்கு போயிட்டா அவ்வளவுதான் மாதிரி இருப்பேன். ஊமை மாதிரி இல்ல, ஃப்ரெண்ட் இருந்தா கூட ஊமை மாதிரி தான் இருக்கும். ஒரு கட்டு கட்டலாம். கட்டு என்னம்மா எங்க இப்ப வியாபாரத்துக்கு போறீங்களா? சரி சரி. என்ன வாசனை வந்தீங்களா வீட்டுல இருந்து? அப்படியா? என்ன வாசனை இருந்து அப்படியே வந்தீங்களா? ஏமா ஆடாயிட்டே போறாங்களே மக்கள், பத்துமா? கொஞ்சம் தண்ணி, இந்த தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்து.
அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணீங்க. முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். வெரி குட். ஆமா கரெக்ட். நம்மளே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் இந்த கூட ஃப்ரெண்டு குத்திட்டு சாப்பிடணும். அது பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம சரிம்மா, அடுத்து ரோசி, வெண்ணிலா, மேரி, அசன். இப்போ வியாபாரத்துக்கு நீங்க போறீங்கல்ல, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கா? இல்லைண்ணா, இது இல்ல. நைட்டு இருக்க மாட்டோம். நாங்க வந்து காலையில வேப்பறதுக்கு காலையில 6 மணிக்கு போனா அந்த பக்கம் நாங்க 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க. ஓகே. நாங்க நைட்டு எங்கேயுமே தங்க மாட்டோம். அப்படி நாங்க தங்குற மாதிரி இருந்தா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க வீட்டுக்காரர், எங்க மாமியார், மாமனார், நாங்க எல்லா குடும்பமோட போய் தான் எங்க ஒரு இடத்துல தங்குவோம். நாங்க ஒண்டிய போய் தங்க மாட்டீங்க. நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய். கல்யாணம் ஆனவங்க தனியா எங்கேயும் தங்க மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா. சரி. அப்போ வந்து யாரும் தொந்தரவு பண்ணல, டிஸ்டர்ப் யாரும் பண்ணல. அழகா நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க, வரீங்கல்ல? வியாபாரத்துக்கு போறோம். அழகா எங்க வீட்டுக்கு, எங்களுக்கு வீடுன்னு ஒன்னு ஆயி பிடிச்சி நாங்க எங்க போனாலும் எங்க வீட்டாண்ட வந்து நாங்க வந்துடுறோம். இப்போ மக்கள் மத்தியில் எப்படி உங்களுக்கு மரியாதையா பேசுறாங்க, நடத்துறாங்களா? நம்ம வெண்ணிலா தராங்களா? வந்து நரிக்குறவர் கூட இருக்கட்டும், மனித இது கூட இருக்கட்டும் அப்படி சொல்லி அன்பா பேசுவாங்க. சிலவங்க அப்படி இல்ல, நீங்க நரிக்குறாங்க, நீங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படி வச்சு சிலவங்க பேசுவாங்க. சிலவங்க இன்னும் அந்த மாதிரி பேசுறாங்களா? பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. சில பேர் ஏகப்பட்டவங்க ரொம்ப உள்ளம்னு பாப்பாங்க. சில பேர் பார்க்க மாட்டாங்க. குறிகாரன கொஞ்சம் தள்ளி நில்லுமா, தள்ளி உட்காருமா. சில வண்டியில எங்களுக்கு ஏத்த மாட்டாங்க. சில வண்டியில கவர்மெண்ட் வண்டியில தான் ஏத்துவாங்க. இப்போ நீங்க பாக்குறது ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. இப்போ இந்த பாரு எல்லாமே எல்லாம் நீங்க எல்லாம் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டீங்க. இல்ல, நாங்க மணி வித்தா சொல்லுங்க. மணி கொடுத்தா மணி கையில ஒரு பேர் மணி கையில கொஞ்சம் தூரமா இருக்கு. இப்பெல்லாம் நல்ல அப்படிதான் சொல்றாங்க. கஷ்டமா இருக்கும். என்ன பைக்கிச்சு நம்மளுக்கு. நம்ம லாஸ்ட் மல்லி போட்டுறோம். குறிக்காது அது ஒண்ணுதான் சொல்றாங்க. நாங்க மல்லி போட்டுறோம். மல்லிப்பூ கொட்டுறீங்க. இப்போ இன்னும் மக்கள் இன்னும் திறந்த வேண்டியிருக்குங்கிறீங்கல்ல? திறந்தனும் இல்ல பார்த்தா அவங்க எப்படி நம்ம மனுஷனை பாக்குறோம் அதே மாதிரி எங்களுக்கும் மனுஷனை பார்க்கணும். சம்சாரின்னு எங்களுக்கும் பார்க்கணும். எங்களுக்கும் அந்த முன்னாடி மாதிரி பேசக்கூடாது. ஆனா இப்ப சில பேர் கொஞ்சம் பேசுங்கன்னு இருக்காங்க. ஏன்னா நீங்க இப்ப எவ்வளவு மாறிட்டீங்கல்ல. முன்னாடி தான் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருக்கேன். இப்ப கூட சில பேர் வந்து மக்களுக்கு மாறிக்கிட்டே போறாங்க. மாறிட்டே. ஆமா. ஆனா சில மக்களுக்கு அப்படி இல்ல. சில மக்களுக்கு ஏதோ தானே இருக்காங்க. சில மக்களுக்கு நல்லவங்களா இருக்காங்க. இந்த மணி வாங்கிட்டு காசு கொடுக்காம போறது, ஏமாத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. கம்மி ரேட்ல தான் வாங்குறாங்க. கம்மி ரேட்ல அதே 10 ரூபாய் தான், அதே 20 ரூபாய் தான், அதே 25 ரூபாய் 20 ரூபாய் 30 40 50 60 இன்னும் 100 ரூபாய் நாங்க மணி விற்கவே இல்லை. அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடலாம். கரெக்ட் ஆயிடுச்சு. வெந்தி மிந்தி சார்பா. ஓகே. கரெக்டா கச்சிதமா வந்துச்சுல்ல குழம்பு. அவ்வளவுதான். புதுசா வந்த உங்க பேர் என்னம்மா? விஜயலட்சுமி. இன்னும் கொஞ்சம் போக வந்துட்டே இருப்பாங்க போல இருக்குல்ல? ஓகே. ரோசி, வெண்ணிலா ரொம்ப சூப்பராக சமைச்சிங்க, நல்லா பேசுனீங்க, நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிங்க. ஓகேவா? சரி, வீடியோ முடிய போது. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன குழம்பு செஞ்சிருக்கீங்க? என்ன சிக்கன் கறி குழம்புங்களா? டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே. பை. டேஸ்ட் பார்க்கறது யாரு? மேரி. நாங்க எல்லாரும் பார்க்கறோம் டேஸ்ட். எல்லாரும் பார்த்தாக்கா அதுல பாதி பீஸ் பாதி கறி காலியாயிடும்ல. அப்படியே இல்ல. ஒருத்தவங்க டேஸ்ட் பண்ண ஓகே. இப்போ எல்லாரும் சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்துப்போம். எல்லாமே ஓகேவா? ஓகே. நானும் பாத்துறவா? ஓகே. எங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து எங்க நல்லா வெந்துருது. சூப்பர். ஓகேம்மா. பாய். தேங்க்யூ. எல்லாரும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.